ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் ஆனா கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குயிக்கா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அதை சைரஸ், ரோகன், மிஸ்தி 3 பேர்த்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. சைரஸ் அண்ட் ரோகன் பார்த்தோம்னா 3:2. அதே மாதிரி ரோகன் அண்ட் மிஸ்திக்கு பார்த்தோம்னா 7:12 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல அதாவது சைரஸ் வாங்குற அமௌண்ட் பார்த்தோம்னா மிஸ்தியோட 1800 கம்மியா வாங்குறாருன்னா அப்போ ரோகன் எவ்வளவு வாங்கிருப்பான்னு கேட்கறாங்க. மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அதை சைரஸ், ரோகன், மிஸ்தி 3 பேர்த்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. சைரஸ் அண்ட் ரோகன் வாங்குற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 3:2. அதே மாதிரி ரோகன் அண்ட் மிஸ்தி வாங்குற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 7:12. சைரஸ் வாங்குற அமௌண்ட் மிஸ்தியோட 1800 கம்மியா வாங்குறாரு. அப்ப ரோகன் எவ்வளவு வாங்கிருக்குன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, சோ நம்ம சைரஸ்க்கு சீன் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி ரோகனுக்கு ஆர்னு எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி ரோகன் ஆர், அதே மாதிரி மிஸ்திக்கு எம். சோ இந்த மாதிரி இது பாருங்க, ரேஷியோ 2 ரேஷியோ பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்களா, சி ஆர் எம். சோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சி ஆருக்கு 3:2. நெக்ஸ்ட் ஆர் எம்முக்கு 7:12. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 7 மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதோட கேன்சல் பண்ற மாதிரி பாருங்க, இது இல்லை. அப்ப டைரக்டா பிரிக்குங்க. 3 × 7 21. இங்க 2 × 7 14. இங்க 2 × 12 24. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா சைரஸ்க்கான ரேஷியோ 21. சைரஸ்க்கான ரேஷியோ 21. மிஸ்திக்கான ரேஷியோ 24. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 24ல 21 போச்சுன்னா மீதி. இந்த மீதி 3க்கு தான் இந்த 1800. மீதி 3 பார்ட்டுக்கு தான் இந்த 1800. ஸோ நமக்கு ரோகன் எவ்வளவு வாங்குறான்னு கேட்குறாங்க. ஸோ ரோகனோட ரேஷியோ பாருங்க 14. ஸோ 3க்கு 1800னா 14க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் பண்ணி பாருங்க. 1800 × 14/3. இதை அப்படியே கேன்சல் பண்ணோமா, 6 18, இங்க 2 0 இருக்கும். 14 × 600 = 8400. ரோகன் எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னா 8400. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல ஏபிசி XYZ இந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.